Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம vlog வீடியோ தான் பார்க்க போறோம். Sunday morning breakfast menu vlog தான் பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் இட்லி செய்யிறதுக்காக நான் மாவு எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து நான் மாவு எடுத்துட்டேன். அப்பதான் அதில இருக்கிற கூலிங்லாம் குறஞ்சிட்டு நம்ம இட்லி ஊத்தும் பொழுது சரியா இருக்கும். இட்லி தட்டெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாஷ் பண்ணி தண்ணிலாம் இல்லாம ஆற விட்டு எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் நாம இதல கொஞ்சம் ஆயில் லைட்டா அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் இட்லி ஒட்டாம வரும். எப்பவுமே நம்ம இட்லி ஊத்தும் பொழுது ஆயில் இல்லனா நெய் ஏதாவது நம்ம அப்ளை பண்ணிட்டு ஊத்திட்டோம்னா இட்லி ஒட்டாம நல்லா சூப்பரா வரும். நான் மொத்தம் 3 தட்டல இட்லி ஊத்த போறேன். ஒரு தட்டலயே 4 குழி இருக்கு. எல்லாத்துலயும் நான் ஆயில அப்ளை பண்ணிறேன். அவ்வளவுதான், நான் ஆயில்ல அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இட்லி மாவை இட்லி தட்டல ஊத்த போறேன். இந்த மாவு நான் ஒரு வாரத்துக்கு தேவையான மாவை நான் மொத்தமா அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருவேன். ஏற்கனவே மிக்ஸில மாவு அரைக்கிற வீடியோ உங்களுக்கு கொடுத்திருக்கேன். கிரைண்டர்ல மாவு அரைக்கிறது கூடிய சீக்கிரம் நான் வீடியோ கொடுக்கிறேன். இப்போ இத ஒரு குழியில நம்ம மாவை அள்ளி ஊத்திட்டு இட்லி குக்கர்ல வைக்க போறோம். எப்பவுமே மாவு ஊத்தும் பொழுது கொஞ்சம் குறைவா ஊத்துனாதான் நல்லா எழும்பி வரும். அவ்வளவுதான், 3 தட்டலயே நான் மாவு ஊத்திட்டேன். டைட்டா இருக்கிற மாதிரி லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இத நான் இட்லி குக்கர்ல வைக்க போறேன். அடுப்புல இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன். அந்த பாத்திரத்துல நம்ம இந்த செட் அதல செட் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் ஒரு சொம்பு அளவு தண்ணி ஊத்துங்க. அதாவது 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டா போறோம். அதுக்கு மேல ஊத்துனா அந்த தண்ணி பொங்கி இட்லில எல்லாம் வந்துரும். அதனால தண்ணி குறைவா தான் வைக்கணும் இட்லி குக்கருக்கு. இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். நான் அடுப்பு எப்பவுமே மீடியம் ஃப்ளேம்ல தான் வைப்பேன். அதாவது மீடியம் ஃப்ளேம்னா சிம்முக்கு கொஞ்சம் கூடுதலா வைப்பேன். ரொம்ப தீ அதிகமா கொடுக்க கூடாது. கொடுத்தாலும் தண்ணி பொங்கி இட்லில ஏறிடும். அதனால தீயை நான் குறைச்சி தான் வைப்பேன். பாருங்க எவ்வளவு ஸ்லோவா வச்சிருக்கேன்னு. இது மாதிரி வச்சிட்டு ஒரு 10-12 நிமிஷம் வேக விட்டா நமக்கு இட்லி ரெடி ஆயிடும். இதே ஹை ஃப்ளேம்ல வச்சா நமக்கு 7-8 நிமிஷத்துலயே ரெடி ஆயிடும். ஆனா இந்த தண்ணி எல்லாம் பொங்கி இட்லில வந்துரும். அதுக்காக நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்றேன். இட்லி வேகட்டும். அதுக்குள்ள நான் சிக்கன் குருமாக்கு மசாலா அரைச்சிக்கலாம். இட்லி இப்போ அடுப்புல நான் ஊத்தி வச்சிட்டேன். இட்லி வெந்துட்டு இருக்குது. அடுத்ததா நம்ம சிக்கன் குருமாக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போறேன். வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்து ரெடி பண்ணி ஜார்ல போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைக்க போறோம். இந்த வீடியோ நான் இன்னும் கொடுக்கல. கூடிய சீக்கிரம் இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்ஸி ஜார்ல வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸில நான் செட் பண்ணிட்டேன். அரைக்க போறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்ததா நம்ம குருமாவுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். பாருங்க, தேங்காய்லாம் நான் நறுக்கி போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு எப்படி தண்ணி சேர்த்து அரைச்சோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சிக்கன் குருமாவுக்கு தேவையான தேங்காயை நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ சிக்கனை நான் க்ளீன் பண்ண போறேன். சிக்கன் க்ளீன் பண்றதுக்காக நான் சிக்கன் கவரை பிரிச்சுட்டேன். பாருங்க, சிக்கன் பீசஸ்லாம் இருக்கு. இப்போ நம்ம இதை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல நான் தண்ணி பிடிச்சுக்கிறேன். போதும், இந்த அளவு தண்ணி இருந்தால் நமக்கு. க்ளீன் பண்ண சிக்கன்லாம் நம்ம தண்ணியில் தான் போட போகிறோம். இதில் வேண்டாத நம்ம பீசஸ்லாம் வந்து பிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துட்டு தோல் தேவையில்லாத கொழுப்பு இது எல்லாத்தையும் பிச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். நான் பெரிய பீஸாக இருக்கனால நான் 2ஆக கட் பண்ண போகிறேன். சிலதெல்லாம் நம்ம தோல் எடுக்க முடியாது, அதெல்லாம் அப்படியே கூட போட்டுக்கலாம். இதுவும் பீஸ் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி பீஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிட்டா உப்பு காரம்லாம் நல்லா ஏறும், சீக்கிரமாக வேகும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் கட் பண்ணி போடுவேன். சிக்கன் குருமாவுக்கு நான் சிக்கன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். எப்போவுமே மஞ்சள் பொடி போட்டு நான் கழுவி எடுப்பேன். அதே மாதிரி கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்துருக்கேன். இப்போ நான் குருமா செய்ய போகிறேன். சிக்கன் குருமா செய்யறதுக்கு நான் குக்கர் பாத்திரம் தான் வச்சுருக்கேன். எப்போவுமே சிக்கன் குருமாவுக்கு நான் இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன். சிக்கன் குருமா நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். தாளிக்கிறதுக்காக பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் போட போகிறேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் சேர்த்து விட்டுட்டு வதக்க போகிறேன். வெங்காயம் வதங்கினோடனே உப்பு காரம் எல்லாத்தையுமே நான் சேர்த்து விட்டுட்டேங்க. சேர்த்துட்டு சிக்கனையும் சேர்த்து வதக்கிட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் சேர்த்து விட்டுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வேக விட போகிறேன். சிக்கன் வேகட்டும். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் தேங்காய்லாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா குழம்பு கொதிக்க விட்டுட்டேன். சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இப்போ நான் குருமாவை இறக்கிட்டு முட்டை தோசை செய்ய போகிறேன். சிக்கன் குருமா ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததான் முட்டை தோசை செய்ய போகிறேன். முட்டை தோசை செய்யறதுக்காக நான் அடுப்பில் தவா வச்சுருக்கேன். எப்போவுமே தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் அடுப்பு சிம்மில் தான் வைப்பேன். இந்த தவா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. நான் ரெகுலராக தோசை ஊற்றுறதுக்கு இந்த தவா தான் நான் யூஸ் பண்ணுவேன்.
ஏற்கனவே எடுத்த இட்லி மாவு தான் இது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கிறேன். தோசைக்கு எப்போவுமே மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா மெலிசாக இழுக்க வரும். சின்ன கரண்டினால நான் 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். முட்டை தோசை ரெசிபி நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். முட்டை தோசை எப்படி செய்கிறதுன்னு வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். ஒரு முட்டை தான் ஒரு தோசைக்கு ஊற்ற போகிறேன். இதுக்கு வேணால் 2 முட்டை கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால். நல்லா முட்டை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்டுருலாம். வாரம் வாரம் சண்டேனாலே எங்கள் வீட்டில் முட்டை தோசை இருக்குங்க. என்னோடய பையனுக்கு முட்டை தோசைனா ரொம்ப பிடிக்கும். முட்டை தோசை இல்லைன்னா அவன் டிஃபனே சாப்பிட மாட்டான். தெளிக்கிறதுக்காக நான் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தெளிக்கிற டப்பா இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். தான் சால்ட்டு தெளித்து விட்டு அவ்வளோதான். சேர்க்க வேண்டிய பொருள்லாம் நம்ம சேர்த்துட்டேன் இதில். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் திருப்பி போட போகிறேன். முட்டை தோசை நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் பிளேட்டில் எடுத்துடுறேன். அவ்வளோதான், முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. இட்லி நான் 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ வெளியே எடுக்க போகிறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா சூடாக இருக்கும் இட்லி குக்கர்லேயே இருந்துச்சுன்னா. அதனால் தேவையான இட்லி எடுத்துகிட்டு நான் எப்போவுமே இப்படி தான் மூடி வச்சுருவேன். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்தால் சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது. இட்லி தோசையை நான் பிளேட்டில் வச்சுட்டேன். இப்போ சிக்கன் குருமாவை பவுலில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. முட்டை தோசை, இட்லி, சிக்கன் குருமா. இதுதான் எங்கள் வீட்டில் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இவன் தான் என்னுடைய பையன், காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு முட்டை தோசை சிக்கன் குருமானா ரொம்ப பிரியம். முட்டை தோசை சிக்கன் குருமா இல்லாமல் அவர் சாப்பிடவே மாட்டார். இட்லிலாம் கொடுத்தா அவர் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பான். இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான், இன்னமும் அவன் அடம் பிடிச்சி சிக்கன் குருமா முட்டை தோசை தான் வேணும்னு அடம் பிடிச்சி சாப்பிட்றான். பாருங்கள், அவனுக்கு முட்டை தோசை சிக்கன் குருமாலாம் நான் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆஃப் பாயில் வேறு அவர் எடுத்து வச்சுருக்கிறாரு. அந்த ஆஃப் பாயில் மெனு வந்து நான் உங்களுக்கு காட்டலை. அதை நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னடா சிக்கன் குருமா எப்படி இருக்குது, முட்டை தோசை எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லா இருக்கா? அமேசிங்காக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அதுவும் நான் செய்கிற முட்டை தோசை சிக்கன் குருமானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு வீட்டில் போனால் கூட அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவான். இதை நான் சொல்லிக்கக்கூடாது, அது அவன் தான் சொல்லணும். காட்டு நானே சொல்கிறேன். எவ்ரி சண்டே ஆனால் இதுதான் எங்கள் வீட்டோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. எப்போவுமே வந்து முட்டை தோசை சிக்கன் குருமா இதான் வந்து சாப்பிடுவோம். ஆஃப் பாயில் இது 3 சேர்த்து வந்து சாப்பிடுவோம். ஆஃப் பாயில் வந்து வீடியோவில் காமிக்கல. அது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ நாங்கள் வந்து போட்டு அப்லோட் பண்ணுறோம், ரெசிபி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் இந்த சேனல் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த சேனல் நான் வந்து பேக்ரவுண்டில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது நான் தான் இந்த சேனலுக்கு மெயினாக. எடிட்டிங்லேருந்து எல்லாமே நான் தான் இந்த சேனலில் பார்த்துக்கிறேன். அம்மா தான் இந்த சேனல் வந்து ஃபுல்லாக சமைப்பாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் என்னுடைய பேக் போன் என்னுடைய சன் தான். அதனால் எடிட்டிங்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு சேனல் வேறு இருக்குது, டெக் சேனலில் நான் ஒன்று வச்சிருக்கேன். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வீலாக் டெக் சேனல் எல்லாமே, டெக் பற்றின வீடியோஸ் எல்லாமே அந்த வீடியோ சேனலில் கவர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னோவேட்டிவ் டெக் தமிழ் சேனலோட நேம். அந்த சேனலை வியூ பண்ணி பாருங்கள், பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவரும் என்னுடைய சன்னுடைய சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வரணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதையே நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி இந்த முட்டை தோசை குருமாவை பற்றி சொல்லணும்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இப்போன்னு இல்லை, எப்போவுமே வீட்டில் செய்கிற முட்டை தோசை குருமா நல்லா தான் வந்து இருக்கும். அது குறை சொல்லவே முடியாது. அவங்களுக்கு சொல்லணுமே அப்படின்றதுக்காக நான் இப்போயும் வந்து ஒரு வீடியோ மாதிரி பண்ணி சொல்கிறேன். ஏன்னா வந்து செய்கிறவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க. டிவி சேனல்லாம் காமிக்கிற ஃபுட் ஷோவாக இருக்கட்டும், அது மாதிரி ஷோலாம் வந்து செய்கிறாங்க, அது நல்லா இருக்குமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. நாங்கள் வந்து செய்கிறத நல்லா இருக்கா இல்லைன்றதை நாங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும் இல்லையா? அதனால தான் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு சாப்பிட்றது நான் சாப்பிட்டே காமிச்சேன் பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் தைரியமாக வந்து நாங்கள் சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் நம்பி செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும். நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படின்னா. நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோஸும் வியூ பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லணும். இது என்னுடைய ஃபஸ்ட்டு விலாகு. ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் விலாக்லேருந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நாங்கள் மாற்றுறோம். கமெண்ட்டை சொல்லுங்கள், என்ன சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஏதாவது பேக்ரவுண்டில் நாய்ஸ் வருதா, இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள், விரும்புறீங்களா வீடியோஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் பிளாக்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். நாங்கள் எல்லாத்தையுமே ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ரெசிபி வீடியோஸ் நாங்கள் நிறைய வந்து போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பிளாக் வீடியோஸ், அந்த பியூட்டி டிப் எல்லாத்தையும் வந்து போகலான்னு இருக்கோம். அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கும் என்னோட சன்னுக்கும் கொடுத்துட்டாங்க. அவங்களாம் முட்டை தோசை, இட்லி, சிக்கன் குருமா எல்லாமே சாப்பிடுவாங்க. எனக்கு முட்டை தோசை எப்போவுமே பிடிக்காது. என்னோடய பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நான் சாப்பிடுவேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு.
4 இட்லி சிக்கன் குருமா இவ்வளோ தான் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. மெயினாக அவங்களுக்காக தான், அதாவது என்னுடைய சன்னுக்காக தான் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சண்டே ஆனால் எவ்ரி சண்டே சிக்கன் குருமா இட்லி முட்டை தோசை எல்லாமே ரெடி பண்ணுவேன். அவனுக்கு ஆஃப் பாயில் ரெடி பண்ணி கொடுப்பேன். அவங்க சாப்பிட்றத பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். நான் சாப்பிட்றது இவ்வளோ தான், என்னுடைய அளவு இவ்வளோ தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி. என்னால் இப்போ வணக்கம் சொல்ல முடியாது, நான் இப்போ டிஃபன் சாப்பிட போகிறேன். நீங்கள் சாப்பிடாம இருந்தால் நீங்களும் சாப்பிடுங்க.